ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் டெய்லி விலாக். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபைனலாக அந்த டே வந்தாச்சு. ஊருக்கு போகிறோம், சென்னைக்கு போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இப்போ தான் போனேன். பட் ஸ்டில் நம்ம எப்பவுமே வந்து லேடிஸ்க்குலாம் வந்துட்டு ஆஃப்டர் மேரீடு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு 1:45க்கு ட்ரெயின். இப்போ டைம் வந்து 12:44. 1 o'clock வீடு விடலான்னு பிளான் பண்ணோம், பட் தெரியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ரெடியா சென்னைக்கு? சீக்கிரம் சாப்பிடணும்ல. ஸோ இப்போ தான் வந்துட்டு தியா லன்ச் பண்ணுறா. பேக்லாம் பேக்கிங் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸு, நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ சீக்கிரமாக ரெடியாக போகலாம். நம்மலாம் ஆயாச்சா? சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு பாரு, 10 minutes தான் இருக்குது. சீக்கிரம் சாப்பிடு. ஓகே காய்ஸ், இதோடு நம்ம கிளம்புனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா பிஸியாக இருக்கேன், நான் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் பேக்கிங் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய். எங்கே போகிறோம்டா? சென்னைக்கு தான் போகிறோமா? ஸோ வந்துட்டு என்னை விட அவள் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக எப்போவுமே இருப்பாள் சென்னைக்கு. அது அவளுக்கு பீச்னால் ரொம்ப இஷ்டம், ப்ளஸ் அவங்க மாமானா ரொம்ப இஷ்டம். அதுக்காகவே அவங்களுக்கு சென்னைக்கு போகணும். ஸோ இன்னைக்கு வந்து டைட்டில் எப்படி இருக்கோன்னா, நாங்கள் ட்ரெயின் பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா, இதுதான் எங்கள் டைட்டிலாகவே இருக்கும் போல். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நாங்கள் லாஸ்ட் மினிட்ல போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ட்ரெயின் எப்படியோ பிடிச்சிருவோம் தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், போயிட்டே இருக்கோம் நாங்கள். ஏன் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு என்னடா பண்ணுவேன்? ஒய், ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்? மாமா பார்க்க முடியாது, என்ன பண்ணுவேன்? பார்க்கணுமா? சரி, நீ எதுக்கு சென்னைக்கு போற? தனுஷ் பார்க்க போறியா? சரி, நான் யார் உங்களுக்கு தனுஷ்ன்னு காமிக்கிறேன் அப்புறமா. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டேஷன் வந்தாச்சு. நல்ல வேலை ட்ரெயின் இன்னும் வரல. ஸோ நம்ம ட்ரெயின் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். இந்த பக்கம் ஆதியா, எங்க டாடி எங்க? எந்த பிளாட்ஃபார்மு? பிளாட்ஃபார்ம் நம்பர் ஓ. பிடிக்கூடாது. ஓகே காய்ஸ், நம்ம ஒரு வழியாக சென்னைக்கு வந்தாச்சு. என் மூஞ்சில் ஒரு பிரகாசம் தெரியும். ஐயோ, ஆஃப் பண்ணிட்டாங்களே லைட்டை. சரி விடுங்க, அது லைட்டு பிரகாசம் இல்லை, என் மனசில் இருக்கிற பிரகாசம். நம்ம வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு போகிறோன்றது நினச்சாலே ஒரே குஷியாக இருக்குது எனக்கு. ஸோ நான் லோக்கல் ட்ரெயினில் தான் போவேன், அடம் பிடிச்சி லோக்கல் ட்ரெயின் போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். சென்னைக்கு வந்தோடனே தாங்க ஒரு மாதிரி ஒரு விதமான வைபெல்லாம் வருது. ஆனால் எப்படி போகணுன்னு வழி தான் மறந்து போயிட்டேன். எங்க பார்க் ஸ்டேஷன் போனோங்க.
ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு ஒரு வழியாக சென்னை வந்துட்டோம், சேட்பட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்துட்டு லோக்கல் ட்ரெயினில் தான் வரணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால் லோக்கல் ட்ரெயினில் தான் வரணும் அப்படின்னு லோக்கல் ட்ரெயினில் வந்தோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி என் சிஸ்டர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் படிக்கட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஏன்னா நிறைய லக்கேஜ் இருக்குது. இந்த மேடமையும் தூக்கிட்டு யார் என் தங்கச்சி வந்துட்டா. ஸோ நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஓகே, அங்கே பாரு, போடா அம்மா கூட மாட்டா. ஸோ அவங்க சித்த பார்த்தோன்னே இது என்ன ஏசுநாதர் மாதிரி கையை ஓப்பன் பண்ணிட்டா. அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ பாருங்க, வந்தோடனே தாத்தா பாட்டிக்கிட்ட ஒட்டிக்கிட்டா. யார் வேணும் இப்போ சொல்லு, இப்பயே ஒரு முடிவு எடுத்துக்கோ. தாத்தா தான் வேணுமா? மம்மி டாடி ஏங்க நீ ட்ரெயின் பண்ணுங்க, நம்ம ட்ரெயினில் கிளம்பி போகலாம். அவளுக்கு வந்து இந்த குடும்பத்தில் யாரும் வேணாம், அவங்க மாமா மட்டும் போதும். வரலடி, சும்மா ஏமாத்தது குழந்தைங்க. தனுஷ் வர வரைக்கும் இப்போ வந்து தாத்தா பாட்டி எல்லாரும் வேணும். தனுஷ் வந்தோடனே இவங்களாம் வேணாம். நான் சாண்டா கிளாஸ்